Taste the Daily. கரூரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி துவங்கிய முதல் நாளிலேயே வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களை மிரட்டி வாக்காளர் படிவங்களை திமுகவினர் பெறுவதாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆட்சியரிடம் புகார் அளித்தார். ஆத்தூர் பகுதியில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அங்கன்வாடி மையத்தில் வாக்காளர் படிவங்களை வழங்குவதும், குளத்துப்பாளையம் பகுதியில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் நேரில் செல்லாமல் திமுக நிர்வாகிகளின் வீட்டில் வைத்த படிவங்களை கொடுப்பதும் தெரியவந்துள்ளது. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணி துவங்கிய முதல் நாளில் இப்படி நடைபெறுவதால் தேர்தல் ஆணையத்தின் நோக்கம் நிறைவேறாமல் போகும் என முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார். 6/198 இந்த ரெண்டுலையுமே பிஎல்ஓ இல்லாமையே டிஎம்கே காரங்க வீட்டில் வச்சு படிவம் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க ஒரே இடத்துல. 26 வந்து அவர் வந்து தினகரன் பத்திரிகையுடைய நிருபர், அவங்க வீட்டுக்காரம்மா அவரும் சேர்ந்து உட்கார்ந்து மக்களெல்லாம் பொதுமக்களெல்லாம் அங்கன்வாடி மையத்துக்கு வர சொல்லி கொடுக்குறாங்க, ஃபார்ம் இஷ்யூ பண்ணுறாங்க. இது வந்து சரியாக இருக்காது. அந்த தேர்தல் கமிஷனுடைய நோக்கம் நிறைவேறாது. திருநெல்வேலியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை அதிமுக மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா நேரில் பார்வையிட்டார். தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடங்கியது. இதில் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியுடன் சேர்ந்து அங்கீகரிக்கப்பட்ட 12 கட்சிகளைச் சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்களும் வாக்காளர்களை சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் வாக்காளர்கள் சரிபார்க்கும் பணியினை மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா நேரில் பார்வையிட்டார். சிவகங்கையில் அதிமுக சார்பில் சிவகங்கை தெற்கு ஒன்றியம் மற்றும் வடக்கு ஒன்றிய வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் PR செந்தில்நாதன் தலைமையேற்று தமிழகத்தில் நடைபெறும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான பணிகளை எவ்வாறு மேற்கொள்வது என வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். கூட்டத்தில் நகர செயலாளர் ராஜா, தெற்கு ஒன்றிய செயலாளர் செல்வமணி, வடக்கு ஒன்றிய செயலாளர் கருணாகரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.